ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பெங்களூரு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலோடு கனமழை பெய்து வருகிறது. பெங்களூரிலும் ஒசூரிலும் மழை கொட்டுகிறது. ஒசக்கோட்டை பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஜெகநாத் இணைந்திருக்கிறார். ஜெகநாத், கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் பெங்களூரிலும் ஒசூரிலும் மழை பெய்து வருகிறது. இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கர்நாடக மாநில தலைநகர் பெங்களூருவில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் வெப்பத்தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் அனல் காற்றும் வீசி வந்தது. இதனால் மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே செல்லவே அச்சப்பட்டு வந்தனர். இதே போல இன்று காலை முதலே வெயிலின் தாக்கமும் அதிகரித்து வந்த நிலையில் இன்று மாலை திடீரென பெங்களூருவில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சிவாஜி நகர், ஓக்லிபுரம், மெஜிஸ்டிக், கேஆர்புரம், விதான சௌதா, பேலஸ் ரோடு, மல்லேஸ்வரம், ராஜாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த மழை காரணமாக சில இடங்களில் மரங்கள், மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளது. இதனால் சில பகுதிகளில் கார் உள்ளிட்ட வாகனங்களும் சேதம் அடைந்துள்ளது. அதேபோல் சாலைகளில் 2 அடிக்கு மேல் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகனங்கள் ஊன்றே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இது ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தால் பெங்களூரு கிராமப்புற பகுதியான ஒசக்கோட்டை பகுதியில் 1 மணி நேரத்துக்கு மேலாக இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக அந்த கிராமத்தில் கனகல்லூர் என்ற கிராமத்தை சேர்ந்த ரத்னம்மா ஆடுகளை மீட்டு கொண்டிருந்தனர். அப்போது இந்த மழையின் காரணமாக ஒரு வேப்ப மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது இடி தாக்கி அந்த ரத்னம்மா சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். மேலும் அங்கிருந்த 20 ஆடுகளும் சம்பவ இடத்திலே பலியானது. இதையடுத்து ஒசக்கோட்டை போலீசார் தற்போது அந்த சடலங்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகநாத். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.